தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஒருவேளை இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம், நான் உண்மையாக நடக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், நேர்வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன், இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இல்லாமல் நான் நேர்வழியாக போகணும்னு நினைக்கிறேன், குறுக்கு வழியில் போகிற மனிதர்கள் கூட நான் செய்கிறதில்ல, ஆனால் எனக்கு நன்மையே இல்லையேன்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்காகவே நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் காலையில் சூரியன் வருது, ஆனால் ஈவினிங் போயிடும். அதில் கொஞ்ச நேரம் தான் இங்கே இருக்குது, அது ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த சன்லைட்லேருந்து நமக்கு எவ்வளோ நன்மை வருது. அந்த சூரியனை படைத்தது ஆண்டவர். அவர் படைத்த அந்த சூரியன், அவருடைய கரத்தின் கிரியை, அந்த கிரியையிலேருந்து நம்ம எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம்ல. சன்லைட்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம். சன்லைட் வரும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, நமக்கு மனிதர்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்குது, நிறையா விஷயங்கள் நன்மைகள் நமக்கு அவர் கரத்தின் கிரியையில் நமக்கு கிடைக்குது. வெளிச்சம் கிடைக்குது, நன்மைகள் இல்லை. இருளில் நடக்கிற கிரியைகளெல்லாம் வெளிச்சத்தில் நடக்காது. இருளில் திருட்டு நடக்கும், ஆனால் வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா யாருமே மற்றவங்களுடைய திங்ஸத்தோட பயப்படுவாங்க. அந்த முக்கியமான ஒரு விஷயமே அந்த வெளிச்சம் இருளின் கிரியைகளை அழிக்கும். ஒரு ஆண்டவருடைய கிரியை, கரத்தின் கிரியை, அதுக்கே இவ்வளோ ஒரு பவர் இருந்தா, அப்போது ஒரு வசனம் சொல்லுது, நானே உனக்கு வெளிச்சமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருளின் கிரியைகள் இருந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த நன்மைகளை இல்லை வர வேண்டிய நன்மைகளை யாராவது ஒருத்தர் தேடி வந்து நாங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு சிலர் வேலைக்கு வேணும்னு கேட்டுருக்கலாம். உங்களை பற்றி உங்களுக்கு அது மேட்ச் ஆகிருக்கும். வேலைன்ட்டு இல்லை, என்ன ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு அது மேட்ச் ஆகிருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை எடுத்துக்கொண்டு இருக்கலாம், இல்லை அதை வேறு யாராவதுக்கு வழி மாறி போக பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பண்ணி அதை அழிச்சிருக்கலாம். இப்படி ஒரு பொண்ணு பையனே இல்லைன்னு சொல்லி உங்களை இருட்டடிப்பு பண்ணியிருக்கலாம். உங்களை வந்து இருள் ஆதிக்கத்துக்குள்ளே உங்களை தள்ளி இருக்கலாம், இருளின் கிரியைகளுக்குள்ளே உங்களை தள்ளி இருக்கலாம். பொல்லாத மனிதர்கள் அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. எனக்குரியதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்க வேண்டாம். அப்படி அடுத்தவங்களுக்குரியதை இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போனால் அது அவங்க கிட்ட நிலைக்காது. கர்த்தர் அதை அங்கே நிலைத்திருக்க விட மாட்டார். அநியாயமாய் வந்தது அநியாயமாகவே அது அவங்க கிட்டேருந்து போயிடும். அதை கர்த்தரே அதை வாய்க்காமல் போக செய்வார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உனக்குன்னு ஒரு நன்மை வச்சா அந்த பொல்லாத மனிதர்கள், அந்த இருளின் காலம் கொஞ்சம் தான், அந்த நேரத்தில் அவங்க ஆட்டம் போட்டிருக்கலாம், ஒருவேளை அதை டிலே பண்ணியிருக்கலாம், இல்லை வழிமாறி போக பண்ணலாம். அது கொஞ்சம் டிலேவை தான் கொடுக்கும். அதுக்காக அது தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. உனக்குன்னு இருக்கிற நன்மையை கர்த்தர் உனக்கே தருவார். நீங்கள் உத்தமமாக இருக்கீங்கள, இப்போ வரைக்கும் இந்த கொஞ்சம் பலன்லையும் ஆண்டவரே நம்பிட்டு இருக்கீங்கள, கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்த உத்தமத்தை பார்த்து உனக்குன்னு வைத்த நன்மைகளை ஒருவருக்கும் அவர் கொடுக்க மாட்டார். உனக்குன்னு வைத்த நன்மைகளை கிருபையாய் உங்களுக்கே தருவார். அது இதுவரைக்கும் உங்களுக்குன்னே இருக்கும். இப்போ அதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைன்னு உங்களுக்கு தோணினாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். உங்கள் நன்மைகளை உங்களுக்கே தருவார்.